ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. மோடி எப்பவும் ராமர் அரசியலை கையில் எடுப்பார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் எம்ஜி ராமச்சந்திரன் அரசியலை கையில் எடுத்துக்கிறாரு. இப்போ ராமரை விட அவருக்கு எம்ஜிஆர் தான் கை கொடுப்பாரா தமிழ்நாட்டில்? எம்ஜிஆருடைய லீகசி இன்னும் இருக்கா? ஏடிஎம்கேவை தாண்டி எம்ஜிஆருக்கான நேம் ஃபேம்ங்கிறது இந்த 2K கிட்ஸு இந்த கேட்டகரிகிட்ட இருக்கா? ஏன்னா எம்ஜிஆர் எப்பேற்பட்டவர்னு உங்களை மாதிரி அறிவுஜீவிகள்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்களாம் மைனாரிட்டி. இப்போ அதாவது பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் பத்திரிகையாளருங்கிறவங்க எம்டிஎன் பேசலாம் 2% தான் தீர்மானிக்கிறது. வெகு மக்கள் 60% 70%. அவங்களுக்கு இன்னும் அந்த எம்ஜிஆர் ஃபேம்ங்கிற விஷயம் தெரியுதா? ஏன்னா ரஜினி ரசிகர்களே அறிய வரையக்கூடிய நிலையில் எம்ஜிஆர் ஃபேமை மோடி எடுப்பது ஒரு சரியான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இல்லை கை கொடுக்குமா? இது சும்மா அப்படியே ஒரு கல் விட்டு பாக்குறது தானே. விழுந்தா மாங்காய் போனா கல், அவ்வளவுதானே. யாருக்கு என்ன போகுது? இது வார்த்தை தானே. பாஜக கிட்ட அவ்வளவு காசு இருக்கு, ஒரு ஸ்டேஜை போட்டாங்க, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடத்துல போட்டாங்க. நல்லா ஒரு 1.5-2 கோடிக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து பேசிட்டு போறதுல என்னப்போ. இப்போ எம்ஜிஆருடைய அந்த இதுன்னு பாத்தீங்கன்னா அது அதிமுகவை நோக்கி ஒரு நகர்வாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அது ஜெயலலிதா எப்ப கன்விக்ட் ஆனாங்க? இவர் பிரதமர் இருக்கும்போது தானே கன்விக்ட் ஆனாங்க. அவங்க வந்து அவ்வளவு பெரிய நல்லவர் வல்லவர் என்று பேசக்கூடிய ஒரு நரேந்திர மோடி கன்விக்டான ஒரு கிரிமினலை பத்தி பேசிட்டு இருக்காருன்ற நினைப்பு அவருக்கு இருக்குதா? அவங்க வந்து நல்லவர்களாமா, ஆனா திமுக வந்து ஊழல் கட்சியாமா. இது எந்த கணக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு முதல்வர், ஒன்லி கன்விக்டட் பர்சன் பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா தான். அவர்களை விட்டு இவங்க தான் திமுக தான் கரப்ட்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அது ஒரு பக்கம். அடுத்ததாக நிச்சயமா இந்த எம்ஜிஆர்னுடைய அந்த அப்பீல் என்பது அது டிரான்சன்ஸ் ஆல் ஜெனரேஷன்ஸ் என்று நான் கருதுகிறேன். ஆனா இருந்தாலும் இந்த மில்லியனியல்ஸ், அதாவது 40 வயசு 45 வயசு இருக்கிற நபர்களோ இல்லை என்ற ஜென் ஜி என்று சொல்லுகின்ற இப்போது இளைஞர்களாக, அது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா வந்திருக்கிறார்கள் அந்த நபர்கள் 30 வயசு வரை இருக்கின்ற நபர்கள் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு எம்ஜிஆர் மேல ஒரு பற்றோ பாசனம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தெரியும் இப்படி ஒரு நபர் இருந்தார் என்று நிச்சயமாக தெரியத்தான் கூடும் பல நபர்களுக்கு. பட் அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு காதல் வந்து எம்ஜிஆர் மேல கிடையாது. எம்ஜிஆர் மேல காதல் இருக்கிற நபர்கள் எல்லாம் 50 வயசு, நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த ரஜினியுடைய ரசிகர்கள் மாதிரி 50 வயசுக்கு மேல இருக்கிற நபர்கள் தான். அவர்கள் கமிட்டட் ஏடிஎம்கே ஓட்டர்ஸாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த கமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து இந்த பக்கம் வருவாங்களா என்றால் நான் தான் அவர் தான் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு கூட எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற அந்த பேரை சூட்டுகிறார். கடைசியில் சென்ட்ரல் சென்னை என்ற அந்த வார்த்தை கிடையாது. அந்த இடத்துல எங்க போறாங்கன்னு தெரியாத ஒரு இடத்துல வந்து டாக்டர் புரட்சி தலைவர் சென்ட்ரல் ஸ்டேஷன் நாமகரணம் பண்ணியிருக்காங்க. இதை விட பெரிய ஒரு அவலங்கள் இருக்குதா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யறது வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து எம்ஜிஆருடைய லெகசியை வந்து அப்ரோப்ரியேட் பண்றதுக்கு தான். ஏன்னா தமிழ்நாட்டுல வேற யாருமே கிடையாது. எப்படி சர்தார் பட்டேலினுடைய லெகசியை வந்து இவங்க அப்ரோப்ரியேட் பண்ண பாக்குறார்களோ அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்களான நரசிம்மராவனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற பிரணாப் முகர்ஜி, வேற யாருமே கிடைக்கல, அவர்களுடைய லெகசிஸை வந்து அப்ரோப்ரியேட் பண்ண பாக்குறார்களோ அதே மாதிரி தான் நீங்க வந்து எம்ஜிஆரை வச்சு ஒரு அட்டெம்ப்ட் நடக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கர்நாடகாவுக்கு போனா தேவகவுடா லீகசி எடுத்துக்குவாங்களா? தேவகவுடா நல்ல தலைவன்றுவாங்களா கர்நாடகாவில்? கர்நாடகாவில் நிறைய தலைவர்களுடைய பேர் வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தலைவர்கள் யாருமே வந்து பாஜகவுக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத தலைவர்களாகத்தான். இப்ப எஸ்.எம். கிருஷ்ணாவை வந்து உள்ள இழுத்து போட்டிருக்காங்க. ஆனா எஸ்.எம். கிருஷ்ணா அவ்வளவு பேசுறது கூட இல்லை. இப்ப மைசூர்ல இருக்கிறாரு. அப்கோர்ஸ் வயசாயிடுத்து நிச்சயமா. பட் அதுல கூட ஒரு அப்பீல் கூட அவர் வந்து பாஜக சார்பில் வந்து செய்யவில்லை என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. தேவகவுடைய பொறுத்தவரை ஒரு ஒரு தலைவர், அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஒரு தலைவராக இருந்தார், பிரதமராக இருந்த நபர். ஆனால் இந்த குடும்ப பாசம் இருக்குது இல்லையா, அந்த பாசம் வந்து அவரை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக இறுக்கி அணைத்து அவரை விடவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். குமாரசாமி என்ற நபர் வந்து வேற ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு வாரிசு மட்டும்தான். அந்த வாரிசு மட்டும்தான் விஷயத்தை வந்து முதல்வராக இருந்தா கூட அவர் வாரிசு மட்டும்தான். அந்த வாரிசு நான் வாரிசு மட்டும்தான் என்றதுதான் மறுபடியும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதுதான் பெரிய, என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய அவலமாகவே நான் பார்க்கிறேன். அதாவது ஒரு வாரிசுனால அவர் வந்து என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இவர் வந்து என்னுடைய என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் பாப்பாரே தவிர, ஒரு கட்சி இருக்கிறது, இதுக்கு ஒரு பெரிய ஒரு கொள்கை இருக்கிறது, இந்த கொள்கையை நாம் வந்து தாண்டி ஒன்றும் செய்யக்கூடாது, இல்லை என்றால் என்னுடைய தந்தையாருடைய அந்த பெயரை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த இடத்துல இருந்து யோசிக்கிறதே கிடையாது. ஜி.கே. வாசன் பிரைம் எக்ஸாம்பிள். எங்க மூப்பனார் எதுக்குங்க வெளியே வந்தாரு? காங்கிரஸ் வந்து எதுக்கு வெளியே வந்தாரு? பாஜக கூட்டணி வச்சது இது செல்ஃப் ரெஸ்பெக்ட்னால திமுகவுடையும் கூட்டணியை முடிச்சுக்கிட்டாரு. பிஜேபி அலைன்ஸ்னால திமுகவுடையும் கோச்சுக்கிட்டாரு அவரு. ஆமா, அவரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும்தான்.
தன்மானத்தை காக்கிறதுக்காக காங்கிரஸ் வந்து எப்ப அதிமுக கூட வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதோ அந்த கூட்டணியிலிருந்து இல்லை நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கும்பலை கூட்டிட்டு வெளியே வர்றாரு. அப்ப அந்த தன்மான சிங்கம்னே அவர் கூப்பிடலாம். தமிழகத்தை பொறுத்தவரை இப்படி ஒரு தன்மான சிங்கத்தை நான் பார்த்து கிடையாது. அவருடைய மகன் என்ன பண்றாரு, அந்த கம்ப்ளீட் தமாக என்ற அந்த கட்சியே வந்து காலி பண்ணும் விதமாக தானே ஏறத்தாழ மோதியினுடைய காலில் தானே அவருடைய அடகு வச்சிருக்கிறாரு கட்சியை. அப்ப வாரிசுகளை பொறுத்தவரை வாரிசுகளே வந்து கட்சியை காலி பண்ணிடுவாங்க. அதான் குமாரசாமி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கடைசியில் யார் தோத்த? கர்நாடகத்தை பொறுத்தவரை 4 ராஜ்யசபா சீட் இருந்தது. இந்த 4 ராஜ்யசபா சீட்ல அதாவது கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறதுன்னா 4 ராஜ்யசபா சீட் இருந்தது. 5வது ஒரு நபரை போட வேண்டும் என்று பாஜக சொல்லும் போது இவங்க வந்து ஒத்துக்கொண்டார்கள் ஜேடிஎஸ். அதனால என்னாச்சுன்னு பார்த்தா ஜேடிஎஸ்க்கு அது நட்டமாக நிக்கிறது. கடைசியில ஜேடிஎஸ் வந்து அதுல வந்து சண்டை போட்டு இல்ல எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பாஜக நபரை தவிர பதிலாக ஒரு ஜேடிஎஸ் நபரை போட்டாங்கன்னா 4 பேர் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சு போயிருப்பாங்க. இல்ல நாம வந்து இந்த கன்னடா பிரைட கொண்டு வரல. கன்னடா பிரைடு நடக்காதுங்க. தமிழ் பிரைடு மாதிரி கிடையாது கன்னடா பிரைடு. என்றால் கன்னடால வந்து ஒரு பெங்களூர் கர்நாடகா இருக்குது, ஒரு மைசூர் கர்நாடகா இருக்கிறது, அதே மாதிரி ஒரு மும்பை கர்நாடகா இருக்கு, ஒரு ஹைதராபாத் கர்நாடகா இருக்குது. அதனால அது அங்க வந்து அந்த கன்னடா பிரைடு என்பது அது சில நபர்கள் வந்து செய்கின்ற ஒரு சில்மிஷமே தவிர அது அரசியலுக்காக செய்கின்ற ஒரு விஷயம் தான். இங்க இருக்கின்ற மாதிரி இந்த தமிழ் உணர்வு பாஜக கர்நாடக மக்கள் குறைவா இருக்கிற பகுதியில் தான் வெற்றி பெறுது. ஹெப்லி மாதிரி வடகர்ண மகாராஷ்டிரா மராத்தி இருக்கிற பகுதியில் தான் பாஜக பெல்ட். ஒரு ஜெகதீஷ் ஷெட்டர் கூட இருந்தாரு தொடர்ச்சியா. அந்த இது இந்த ஏரியால மங்களூர் ஏரியால கம்ப்ளீட் கொங்கன் ஏரியாஸ். அதே மாதிரி இது பாம்பே கர்நாடகா இந்த மாதிரி ஏரியாஸ் தான் வராங்க. அதோட இன்ஃபுளுன்ஸே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. தமிழகத்துல அப்படிப்பட்ட இன்ஃபுளுன்ஸ் கிடையாது. தமிழகம் இன்னும் சொல்ல போனா எக்ஸ்டென்ஷனாக சென்று அது வந்து மலபார் கூட ஒரு காலத்துல வந்து இங்கதான் இருந்தது. அதே மாதிரி தான் கன்னியாகுமரியை தாண்டி இருக்கின்ற பகுதிகள், பாலக்காடு போன்ற பகுதிகள் எல்லாமே ஏறத்தாழ தமிழ் பேசுகின்ற பகுதிகளாகத்தான் இருந்தது. வடக்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப திருப்பதி மட்டும் தமிழ் பேசுகின்ற பகுதிகளாகத்தான் இருந்தது. அப்ப தமிழ் என்பது அது இப்போ அதை யாருமே வந்து ஆந்திரா தமிழ்நாடுன்னு கூற மாட்டேங்கிறாங்களே. நாம அந்த ஆந்திரா இல்லை என்றால் ஹைதராபாத் கர்நாடகா என்று குறிப்பிக்கின்ற மாதிரி ஹைதராபாத் தமிழ்நாடு என்று யாரும் எதுவுமே இல்லை. வேலூரையோ ஆம்பூரையோ யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆமா, அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. காரணம் என்பது இந்த தமிழ் அந்த உணர்வு என்பது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அது காலாகாலமாக இருந்த ஒரு உணர்வாக இருக்கிறது. தமிழ் அடையாளங்கள் இருந்த ஒரு இடமா இருக்கிறது. அது தெலுங்கர் வந்து இங்க ஆட்சி செய்தவர்கள் கூட அவர்கள் வந்து அந்த தமிழ் உணர்வை வந்து அவர்கள் வந்து யாரும் புண்படுத்தவில்லை. ஒரு கல்ச்சரல் டெவலப்மெண்ட்டோ இல்லை என்ற லிட்ரேச்சர் டெவலப்மெண்ட்டோ யாருமே நிற்கவில்லை. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல பத்தி தான் பேசிக்கொண்டிருக்கோம். அப்ப அந்த கன்னடா பிரைட் என்பது அங்க ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நிச்சயமாக ஜேடிஎஸ் செய்திருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பாஜக சொல்லிருக்கணும், இல்லப்பா வேண்டாப்பா இந்த விளையாட்டுக்கு நாங்க இல்ல, 4 பேர் ஜெயிச்சுட்டு போயிட்டோம், 3 காங்கிரஸ் இங்க ஒண்ணுன்ட்டு. அப்ப அந்த கன்னடா பிரைட் ஒர்க் ஆகாதனால என்னாச்சுன்னு 3 காங்கிரஸ்காரன் ஜெயிக்கிறான், இங்க இருந்து ஒருத்தன் பாஜக இருந்து ஒருத்தன் ஜெயிச்சு, யாருக்கு நட்டம்? ஜேடிஎஸ்க்கு நட்டம். அப்ப இதுதான் இந்த வாரிசு அரசியல் வருகின்ற பிரச்சனை. பாத்தீங்கன்னா வாரிசுகளுக்கு அறிவு கிடையாது. இந்த வாரிசுகள் செய்கின்ற கம்ப்ளீட் விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களை சார்ந்த விஷயங்களா இருக்கும். இந்த கட்சியை வச்சு நான் எப்படி வந்து பெனிஃபிட் ஆகலாம் என்ற அந்த ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு இந்த ஜனதாதள் என்ற அந்த கட்சியினுடைய அந்த பாரம்பரியமா நாங்க எதற்காக நிலை கொண்டோம், நம்ம இந்திரா காந்திக்கு எதிராக எந்த மாதிரியான போர்வாலை எடுத்தோம் என்றெல்லாம் அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு திமுக போற நிலையும் அதுதான். அதனாலதான் பிஜேபி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்படியே வடவடன்னு துடிச்சிட்டு இருந்தா அடுத்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சி வந்து அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணணும். அது விஜயகாந்த் கட்சியாக கூட இருக்கலாம். அப்போ பாஜகவை பொறுத்தவரை பாஜக கொண்டு அடக்கி வச்சிட்டாங்க. இன்னும் நீங்க சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த ராமர் கோயில் இஷ்யூ. ராமர் கோயில் ஏங்க இங்க பேசல? அவரு கேரளாலையும் பேசலையே, யூனிஃபார்ம் சிவில் கோட் இங்க பேசலையே, கேரளால பேசலையே. அப்போ இதெல்லாம் வந்து எங்க வந்து கம்யூனல் டிவைடு உண்டாக்க முடியுமோ, எங்கெல்லாம் வந்து முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் வந்து 25% தாண்டி இருக்குமோ அந்த இடங்கள்ல மட்டும்தான் அதை பேசுவாங்க. ஆனா இது சிஏஏ வரப்போகுது, அதெல்லாம் வந்து அந்த இடங்களில் மட்டும்தான் அவர்கள் பேசுவார்கள். ஏனென்றால் இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு என்ன வேணா செய்வாங்க. ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா செய்வாங்க. 2 உதாரணம். சண்டிகட் தேர்தல், அந்த மேயர் தேர்தலுக்கு அப்கோர்ஸ் எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த மேயர் தேர்தலில் வந்து ஒரு ரிட்டர்னிங் ஆபீசரை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து அந்த விளையாட்டை விளையாடுறாங்க. அப்ப ரிட்டர்னிங் ஆபீசர்ஸும் சஸ்பெக்ட் தான். அடுத்ததாக ஹிமாச்சல் பிரதேசில் நடந்த தேர்தலில் வந்து எங்க ஒரு 45 28 அப்ப எத்தனை நபர்களை வந்து ஒன்னும் முடக்கி இருக்கிறார்கள், இல்லை என்றால் விலைக்கு வாங்கி இருக்காங்க. அப்போ ஒரு ராஜ்யசபா தேர்தல் என்பதே வந்து நாங்கள் எம்எல்ஏஸை ஒரு
எவ்வளவு காசு கொடுத்தா வேணாலும் வாங்கிரும், அந்த நபர்கள் வந்து நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்ற அந்த இடத்தில் வந்து இதுதான் ஹிஸ்டாரிக்கலி ஃபர்ஸ்ட் டைமுங்க இந்த இந்தியா வரலாற்றிலேயே வந்து இது இந்த அளவுக்கு எம்எல்ஏஸ வந்து வாங்கி, அதாவது இப்போ ஒரு 30-30 போத் சைட்ஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து ஒருத்தர 2 பேரை இந்த பக்கம் அந்த பக்கம் ஓட் போடுறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது, நிச்சயமாக வாங்கிடலாம். இப்ப விஜய் மல்ல ஜெயிச்சு வந்தாரு, கர்நாடகத்துக்கு வந்து சமீப காலத்துல ஜெயிச்சு வந்தாரு, இப்பதான் ஓடி போயிட்டாரு. இவர்கள் தான் எல்லாத்தையும் ஒத்தாசம் பண்ணி வழி அனுப்பி வச்சதே இவர்கள் தான். இவருடைய ரெஜிம்ல தான் அவர் வந்து போய் இங்கிலாந்துல உட்கார்ந்து இருக்காரு. வந்துருவாருன்னு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வந்தபாடு கிடையாது. அப்போ அவர்கள்லாம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து யாரை வேணாலும் வாங்கிரும், எந்த எம்எல்ஏ வேணாலும் வாங்கிரும், இல்லை என்றால் அவர்களை வந்து முடக்கிடுவோம் என்று இன்னைக்கு செந்தில் பாலாஜியினுடைய அந்த மறுபடியும் பெயில் வந்து ரிஜெக்ட் ஆகுறது. எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க? ஜூன் 13ஆம் தேதி அரெஸ்ட் பண்றாங்க. ஏறத்தாழ 1 வருட காலம் ஆகுது. இப்போ வந்து மார்ச்சுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அப்கோர்ஸ் 9-10 மாசம் ஆகுது. இந்த 9-10 மாசத்துல வந்து என்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு பாருங்க, அந்த கேஸ்ல என்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அவரை முடக்க வேண்டும். இல்லைன்னா அவர் வந்து வெஸ்டர்ன் ரீஜன்ல ஒரு பெரிய ஆளுமையா இருக்கிறாரு. அவர் வந்து தேர்தலுக்காக திமுக பணியாற்றுவார். நான் செந்தில் பாலாஜியை ஜஸ்டிஃபை பண்ணல, இவ்வளவுதான் சொல்றேன். இவர்கள் முடக்குகின்ற விஷயம் தான். பொன்முடியை முடக்குறாங்க, ஐபிஎ முடக்குறாங்க. இனி அடுத்தது யாரு? கே சார், தங்கந்தனர் சார். அது எல்லாமே இந்த கோர்ட் மூலியமா நடக்கின்ற விஷயங்களா இருக்கிறதுனால நம்ம பெரிதாக ஒண்ணு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் கேட்கிறேன், எத்தனை பிஜேபி அந்த மாதிரி ஆக்ஷன்? பாஜக செய்தி தொடர்பாளர் நீங்க சொன்னதை சொல்லியிருக்காரு, நாங்க ஆல்ரெடி இன்னும் ஒரு 3 விக்கெட்டை தூக்கிட்டோம் திமுகல, இன்னும் 10 விக்கெட் இருக்கு, என்ன பாருங்க 2 மாசத்துல 7 விக்கெட்டை தூக்கிடுவோம் திமுகல இருந்து அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேன். அப்ப கோர்ட்டை வச்சு நீங்க வந்து விளையாண்டு கொண்டு இருக்கிறீர்கள் மிக தெளிவாக தெரியுது இல்லையா? கோர்ட் இஸ் பீயிங் யூஸ் ஃபார் யுவர் பாலிடிக்ஸ். அதுக்கும் கோர்ட் வந்து துணை போகிறதுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இப்ப ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த முகுல் ராய்க்கு எதிராக வந்து ஏன் கல்கட்டா ஹைகோர்ட்ல நடக்கல? அவரும் இருக்காரு, ஒரு 3-4 கேஸ்ல இருக்காரு, பெரிய கேஸ்கள் இருக்காரு. அவர் பேர்ல இருக்கிற கேஸ்கள் எல்லாம் வாபஸ் வாங்கப்படுது. நாராயண் ராணாக்கு எதிரான ஒரு மணி லாண்டரிங் கேஸ் வந்து இடி வாபஸ் வாங்குது. அது ஏன் வந்து மும்பை ஹைகோர்ட் வந்து ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது? அப்ப அதே மாதிரி தான் பல கேஸ்கள், எவ்வளவோ வழக்குகள் இருக்கிற. ஹிமந்தா பிஸ்வா சர்மா மேல நாரதா ஸ்கேம், சாரதா ஸ்கேம்னு எவ்வளவோ வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகள் எல்லாம் என்ன ஆயிற்று? அவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஹைகோர்ட்டும் வந்து ஒரு இடத்துலையும் வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு கேஸையும் வந்து எடுக்க தயங்குறது என்று பார்க்கும்போது, ஒரே ஒரு கட்சிக்கு எதிராக இந்த அளவுக்கு கேஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அதனுடைய பொருள் என்ன என்ற அந்த கேள்வி நான் வந்து எழுப்ப விரும்புகிறேன். நான் வந்து யாரையும் அவமதிக்கும் என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை, நான் கோர்ட்ஸ் அவமதிக்கணும் என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை. நான் கேட்கறது எவ்வளவுதான், shouldn't law be applied same equally in every case? அது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்கிறேன். இது வந்து சிஜேஐ கிட்ட போன இந்த கேஸ், சிஜேஐ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜட்ஜையே நாம் வந்து போற்ற வேண்டும் என்று அந்த கேஸை வந்து திருப்பி அனுப்புறாரு, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு திருப்பி அனுப்புறாரு. அப்ப சிஜேஐ சொல்ல வேண்டியது, பாக்கி இருக்கின்ற ஹைகோர்ட்ல எல்லாம் இந்த மாதிரி செய்ய வேண்டும், நான் வந்து டெசிக்னேட்டடாக இந்த ஜட்ஜுகளை வந்து நியமிக்கிறேன், ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்கு இந்த ஜட்ஜு இருக்கின்ற கேஸுகளை முடக்கிவிடுகள், யாருமே வந்து இது என்ன அந்த கேஸ்ல இருந்து பெயில் அவுட் ஆக முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னு அதை ஏன் சொல்லலாம்னு கேட்கிறேன். அப்ப ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு ரூல், பாக்கி இருக்கின்ற இடத்துக்கு எல்லாம் ஒரு ரூல்? என்ன இது? கரப்ஷன் வந்து எல்லா இடத்துலயும் கரப்ஷன் தானுங்க. அது வந்து மோடி வந்து அதானிக்கு தன்னுடைய அந்த பாம்பே ஏர்போர்ட்டை வாங்கி கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கரப்ஷன் தான் என்று நான் வாதிப்பேன். நான் கேட்கிறேன், எங்க டெண்டர்னு கேட்கிறேன். பாம்பே ஏர்போர்ட் வந்து அப்கோர்ஸ் கொடுக்க யூ வாண்ட் டு கிவ் டு சம்படி எல்ஸ், அதுல பிரச்சனையே கிடையாது, யாருக்கு வேணா கொடுத்துருங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா எங்க டெண்டர்னு கேட்கிறேன், அது ஏன் இல்லைன்னு கேட்கிறேன். எவ்வளவோ போர்ட் வந்து அதானி எடுத்திருக்காரு, அது ஏன் எங்க டெண்டர்னு கேட்கிறேன். ஏர் இந்தியா வந்து கொடுத்தாங்க இல்லையா, ஏர் இந்தியால வந்து டெண்டர் விழித்து 10 பேர் வந்து அது எல்லாம் பார்த்து அதன் பிறகு வந்து கடைசியில ஒரு டாடா கொடுக்குறாங்க. அது என்ன கால்குலேஷன் எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் அது வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கிறேன். அதே மாதிரி நான் கேட்கிறேன், இந்த ஏர்போர்ட்ஸ் வந்து பிரைவேடைசேஷன்ல வந்து அது குறிப்பாக ஒரு நபருக்கு கொடுக்கும்போது எங்க டெண்டர்னு கேட்கிறேன், அது ஏன் இல்லை? அப்ப என்னை பொறுத்தல வந்து நீங்க டெண்டர் இல்லாமல் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் கொடுக்கும்போது அது நிச்சயமாக ஊழலை சார்ந்த விஷயமா இருக்கும் என்றதுதான் ஒரு பொது புத்தியில இருக்கின்ற விஷயமா இருக்கிறது. அதை ஏன் நீங்க புரிய மாட்டீங்கன்னு கேட்கிறேன். அப்ப இந்த ஊழலை வந்து ஏன் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்கிறேன். அதனுடைய பொருள் என்ன? இதுதான் எனக்கு வந்து விளக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. இந்த அரசாங்கமும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் எனக்கு இதை விளக்க வேண்டும். கண்டிப்பாக அவருடைய நடைமுறைகளில் மாநிலத்துக்கு மாநிலம், கட்சிக்கு கட்சி, எதிர்கட்சி, ஆளுங்கட்சிங்கிற அடிப்படையில் வேறுபடுதுங்கிறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இப்போ அண்ணாமலை கூட நேற்று பிரதமர் வரும்போது நான் மாற்று கட்சியிலேருந்து இத்தனை பேரை இழுக்கிறேன்னு சொல்லி கடைசியில் ப்ரெஸ் மீட்டே கேன்சல் ஆகிட்டு போயிட்டாருங்கிற ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அவர் யாரை சார் ட்ரை பண்ணார்? உங்களுக்கு கிடைச்ச சோர்ஸின் படி வேலுமணின்னு என்ற எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் கோயம்புத்தூர் வரையும் விசாரிச்சிட்டேன். வேலுமணி அல்லது தங்கமணிங்கிறாங்க, ஆனால் உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஒருத்தர் கருப்பண்ணன்னு சொல்லிட்டு இல்லை அப்படிங்கிறாங்க எனக்கு வந்த தகவல். அதற்கு பிறகு வந்து திருநாவுக்கரசை ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா திருச்சி திருநாவுக்கரசுக்கு தரலைன்னா அவர் கண்டிப்பாக போவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் காங்கிரஸ் தரப்புலேருந்து ஏடிஎம்கே தரப்புலேருந்து முழுமையாக மறுக்கிறாங்க. பிஜேபியிலேருந்து 2 எம்எல்ஏ வரப்போகிறாங்கன்னு அதிமுக அந்த நேரம் பார்த்து ஒரு விஷயத்தை பரப்பி விடுது. யார் நைனா நாயந்திரனானு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து சோர்ஸ் படி யார் அண்ணாமலையை டார்கெட் பண்ணார்? அண்ணாமலை டார்கெட் பண்ணி இழுக்க நினைத்த அந்த காங்கிரஸ் நபரோ அதிமுக நபரோ யார்? இல்ல இந்த கோகுலேந்திரா பேர் வரல நீங்க சொன்னதுல. அப்படியா? ஓ சரி, நான் சிவகங்கை பக்கம் விசாரிக்கல, நான் கோயம்புத்தூர் பக்கம் விசாரிச்சேன். சரி சரி. இல்ல இல்ல இப்ப நிறைய பேர் வந்து ஃப்ளோட் பண்ணாங்க. இந்த இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கலாம் ஃப்ளோட் பண்ணாங்க. அது என்னை பொறுத்தவரை வந்து இப்ப வந்து தங்கமணியோ வேலுமணியோ இப்ப இருக்கின்ற நிலையை விட்டு இப்ப பாஜக கிட்ட போயிட்டு அப்புறம் அண்ணாமலை காலில் அடியில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதெல்லாம் யாரும் விரும்ப மாட்டாங்க. அவங்க பார்க்காத காசா? அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. ஏதோ ஒரு புது ஒரு வாழ்க்கையில வந்து அவர்கள் வந்து தருணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு இடத்துல இருந்து நிச்சயமாக அவர்கள் வந்து என்னை பொறுத்தவரை கீழே வர மாட்டாங்க. இப்ப கீழே வர்றதுன்னா இல்லைன்னா ஒதுக்கிக்குவாங்க, அரசியல் இருந்து ஒதுக்கிக்குவாங்க. அண்ணாமலை கூட அரசியல் பண்ண முடியாதுங்க. ஒரு சீனியர் தலைவருக்கு அண்ணாமலை கூட போய் உட்கார்ந்து அரசியல் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு கிளாஸும் இல்லாத ஒரு நபராக வந்து பல இடங்கள்ல வந்து தென்படுகிறார். அப்போ ஒரு இன்டராக்ஷன்ல ஆனாலும் சரி, எந்த ஒரு விஷயமானாலும் சரி, ரொம்ப ரொம்ப கொச்சையான விஷயங்களை வந்து பேசுவதும் சரி, கொச்சையான வார்த்தைகளை வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து அடிக்கடி வந்து பிரயோகம் செய்வதும் சரி, அச்சுறுத்தல் என்ற இதுல எடுத்துட்டீங்கன்னா கூட அது யாரும் இப்ப பயப்படுறது இல்லை. அவர் ஒரு அப்னாக்சியஸ் பர்சன் என்ற அந்த இடத்துல இருந்து நாம் வந்து அதை அணுகி கொண்டிருக்கிறோம். அப்போ யார் இந்த மாதிரியான நபர்கள் வந்து எங்க தங்கமணியும் வேலுமணியும் நேரா அமித்ஷா கிட்ட லைன் வச்சிருக்காங்க. இங்க வந்து அண்ணாமலோட பேச வேண்டிய அவசியம் என்ன? அது கோயம்புத்தூர்ல வந்து இணைய வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் கிடையாது. அவங்க இணையதா இருந்தா டெல்லிக்கு போய் இணைவாங்க. டெல்லியில போய் இணைந்தாங்கன்னா அவர் சென்ட்ரல்ல ஏதாச்சும் போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு காலத்துல அமித்ஷாவுக்கு க்ளோஸா இருந்த நபர்களா இருக்கிறாரு. இன்னும் எவ்வளவோ செய்திருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. நம்ம அசம்பிளியில பார்த்த நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு குரோத் என்பது நான் 2006ல அவர்களை பார்த்திருக்கேன். 2006ல இருந்து 2013 பார்த்திருக்கேன். ஆனா அதன் பிறகு இருக்கின்ற அவர்களுடைய குரோத் என்பது ஒரு பெரிய குரோத்தாகத்தான் இருக்கிறது. அது நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. செந்தில் பாலாஜி கூட இந்த 3 பேரும் இருக்கின்ற ஒரு இடத்துல இருந்தா ஒரு ராதாகிருஷ்ணன் இருந்தாரு. அவரு இப்போ பெரிய இது கிடையாது. பட் பாக்கி இருக்கிறவங்க அந்த அளவுக்கு ஒரு குரோத்தான ஒரு நபர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் வந்து இங்க இறங்கி வந்து அண்ணாமலை கால் கீழில் இருக்கின்ற நபர்களாக நாம் பார்க்க முடியாது. பாக்கி இருக்கின்ற நபர்கள் யார் வேணாலும் போலாம். இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ்ல வந்து இப்ப சில நபர்கள் பிரச்சனைக்குரிய இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்ப ஜோதிமணி கூட கரூர்ல ஜெயிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு அது கரூர் ஆனாலும் சரி, திண்டுக்கல் ஆனாலும் சரி. அதே மாதிரி இப்போ விஷ்ணு பிரசாத், அவர் பேர் என்ன, ஆரணி எம்பி. ஆமா, இவரு நம்ம இவருடைய மகனை தானே சொல்றீங்க? நம்ம ராமதாஸ் சம்பந்தி ஃபேமிலி தானே சொல்றீங்க? கிருஷ்ணசாமியோட மகன் காங்கிரஸ். அவரு ஆரணியில ஜெயிக்க மாட்டாருங்க இப்ப இருக்கிற நிலைமையில வந்து. அப்போ இப்படி ஆனா இவர்களுக்கு சீட் கொடுக்காம இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்க என்னதான் வந்து சொன்னாலும் இப்ப காங்கிரஸ் கிட்ட வந்து இல்லங்க இவர்கள் எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னா கூட, திமுக சொன்னா கூட காங்கிரஸ்ல அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு வந்து அவ்வளவு அதிகமா இருக்கிறது. அப்போ தெரிஞ்சே வந்து காங்கிரஸ் வந்து எத்தனை சீட்டு விட போறோம். இப்ப திருநாவுக்கரசு எங்க திருச்சி பக்கமே வந்து ஆளை காணல. இப்ப ஜெயக்குமாரை பார்த்தோமா? திருவள்ளூர்ல ஜெயக்குமாரை பார்த்திருக்கோமா? இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. காங்கிரஸை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சுங்க 2 கேண்டிடேட்ஸ் தான் பெரிய அளவில் வந்து எம்பிஸா இருந்து கொண்டு பெரிய அளவில் வந்து ஒரு நேஷனல் சென்சேஷன், இல்லைன்னா அப்பப்போ தொகுதிக்கு போயிட்டு சவுண்டோட தானே வச்சுக்கலாமே. 1 கார்த்தி சிதம்பரம், 2 மாணிக்கம் தாகூர். இது 2 பேரும் தான் பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. வசந்த் வந்து ஓரளவுக்கு வந்து தன்னுடைய தொகுதியை வந்து காப்பாத்தி இருக்கிறாரு. அதாவது அவர் அங்க செல்லும் போதெல்லாம் இல்லை என்றால் அதுக்கு அவர் செல்லாமலே வந்து அங்க பெரிய ஒரு அலுவலகத்தை ரன் பண்ணி நிச்சயமாக நல்ல விஷயங்கள் வந்து அங்க செய்திருக்கிறார். அப்ப இந்த 2-3 நபர்கள் தான் ஒரு மீடியாவில் இருக்கிற நபர்கள் என்று நான் கூற மாட்டேன். அவர்களுடைய அந்த ஹேண்டில்ஸே இருக்கிறது. அந்த ஹேண்டில்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும் யார் இப்ப எந்த அளவுக்கு எங்க போறாங்கன்னு. ஆனா அந்த சோசியல் மீடியால வர்ற தோற்றத்தை வைத்து மட்டும் நாம எல்லாம் டிசைட் பண்ண முடியாது. ஏனென்றால் அதுல பல பொய்யான தகவல்களும் வரும். இல்லை என்றால் அந்த தோற்றம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆன் கிரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் சோசியல் மீடியா ப்ரொஃபைலுக்கு தான் அது அண்ணாமலை தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். அண்ணாமலை தான் அந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்ப தருமபுரி டாக்டர் செந்தில்குமார் இருக்கா இல்லையா, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பெர்ஃபார்மன்ஸ் ஆஹா ஓஹோன்னு இருக்கும்.
ஆனா ஆன் கிரவுண்ட்ல போய் நின்னீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் கிடையாது. செல்லகுமார் ஆளையே காணோம் அந்த கிருஷ்ணகிரி பக்கமே. சோ இந்த மாதிரியான காங்கிரஸுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை வைத்து தான் நாம் வந்து இல்லைன்னா இந்த காங்கிரஸ் நபர்கள் தான் டார்கெட் பண்ணுவாங்க. இப்ப பாஜகவை பொறுத்தவரை இல்லைன்னா அதிமுகவை பொறுத்தவரை யாரை டார்கெட் பண்ணாங்கன்னு காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தான் அவங்க வந்து எளிதாக ஜெயித்து வர முடியும். அப்ப அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் இப்போ இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னே சென்று கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஓ! அந்த அடிப்படையில இவங்க போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, இவர்களால என்ன வாக்குறுதிய தர முடியும்? நீங்க சொன்ன மாரி வேலுமணி பெரிய எஸ்டாப்ளிஷ்மென்ட், கோகுலேந்திரா இவர்கள்ட்ட என்ன டீல் இவங்களால பேச முடியும்? மந்திரி பதவியா? அது பிஜேபி ஜெயிச்சா தான் குடுக்க முடியும். ராஜ்யசபாவா? என்ன அடிப்படையில பேச முடியும்? ஆல்ரெடி அவங்க முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க, கரண்ட் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அத விட பெரிய ஒரு ஆதாயத்த என்ன டீல் பேச முடியும் உங்களால? அண்ணாமலை என்ன நம்பிக்கை தர முடியும்? தானுங்க. பயம் என்ன? ஆ. பயம் வந்து ஜெயிலுக்கு போவீங்களா இல்லையான்னு மட்டும் தானே. அதுதான் அதற்காக டீல். அவ்வளவுதான். அதான் டீல் அவ்வளவுதான். டீல் வந்து பிஜேபிக்கு வந்துக்குங்க கேஸ் நாங்க வாபஸ் பண்ணி தந்துடுறோம் அப்படின்ட்டு. இது பிஜேபிக்கு நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா இம்மீடியட்டா கேஸ் வாபஸ் பண்றது இல்ல. அவர்கள் வந்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். இன்னொரு இதுல வந்து இவரை வந்து மாட்ட வைக்க முடியுமா இல்லை என்றால் இவர் வந்து போய் விடுவாரா. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அந்த டீல் வந்து இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். அதாவது கேஸ் வாபஸ் வாங்க அதன் பிறகு நாங்க வருகிறோம் அப்படின்னு கூட பேசியிருக்காத வாய்ப்பு இருக்குது. கேஸ் மட்டும் தானுங்க. இப்போ வந்து எல்லாத்துக்கும் வயசாயிடுச்சு. யாருக்குமே ஜெயிலுக்கு போகணுன்றது ஆசையே கிடையாது. அதுக்கு மேல ஒன்றும் பெரிய ஒரு கொள்கை கோட்பாடுகள் ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லைல்ல. இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு கட்சியில் இருக்கின்ற நபர் பயங்கரமா பணம் பண்ணிட்டாரு. இனி என்ன அது அனுமதிக்கணும் இவ்வளவுதான். சரி என்ன பிஜேபியா பிஜேபி. இப்ப இது பாண்டிச்சேரியில பாக்கலையா? பாண்டிச்சேரியில வந்து இன்னைக்கு இருக்கின்ற பிஜேபி யாருங்க? காங்கிரஸ் தானே பிஜேபி. அது ஏறத்தாழ அதே மாதிரி தான். இங்க இருக்கின்ற அதிமுக வந்து பிஜேபியாக மாற்ற என்ஆர் காங்கிரஸ் தானே சொல்லணும் இல்லையா? இல்ல அது அது எல்லாம் போய் சுத்தி வளைச்சு வந்தா கடைசியில காங்கிரஸ் தானே எல்லாரும். இப்ப லட்சுமி நரசிம்மன் யாரு இருக்கின்ற எல்லா நபர்களும் வந்து காங்கிரஸ்காரர்கள் தானே. அப்போ அந்த ஒரு விஷயத்தை வைத்து நம்ம பார்க்கணும். நமச்சிவாயம் கேஸ் தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு பாவம். நல்லா வசமா மாட்டியிருக்காரு இப்போ. அதேதான் இப்ப இங்கே ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. அதிமுகவை வந்து டேக் ஓவர் பண்ணி அது வந்து பிஜேபி என்பது அதிமுகவா மாத்தி விடலாம். இல்லைன்னா அதிமுக என்பது பிஜேபி எப்படி சென்ட்ரல்ல வந்து இப்ப ஏறத்தாழ பிஜேபி என்பது காங்கிரஸாக மாறிக்கொண்டிருக்கிறதோ இல்லை என்றால் காங்கிரஸ் என்பது இன்னைக்கு பிஜேபி மாறிக்கொண்டிருக்கிறது ஏறத்தாழ அதே மாதிரி தான் அதே ஃபார்முலா தானுங்க. கண்டிப்பா இந்த அரசியலில் தமிழ்நாட்டில் மட்டும் பாஜகவினுடைய வியூகம் மாறுவது ஏன்? அவங்களுடைய தத்துவம், இந்துத்துவம், மத அரசியல், காமன்ஸ்வெல்த் கூட எதை பற்றியும் பேசாம இங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் துணை கொள்வதனுடைய அரசியல் மர்மம் என்ன? அண்ணாமலையினுடைய பேசும் டீல்கள், எதிர்க்கட்சியினரை இழுப்பது, இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இது என்ன தாக்கத்தை, விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் சீனியர் ஜேர்னலிஸ்டாகவும் ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. வணக்கம்.